எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ மத்தியான சாப்பாடு செய்கிறதுக்காக குசினிக்கில் வந்து நிற்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக எழும்பிட்டேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. எப்பயுமே இருக்கிற வேலை தான், இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாக எழும்பிட்டேன். என்னென்னு சொன்னால் நிறைய தையல் உடுப்புகள் எல்லாம் இருக்குது, தைச்சி கொடுக்கணும். இப்போ மத்தியான சாப்பாடு செய்கிறதுக்காக குசினிக்கில் வந்திருக்கிறேன். இந்த குசினிக்கில் வந்துட்டு யோசித்தேன், ஏதாவது குயிக்காக செய்து சாப்பிட்றக்கூடிய மாதிரி இனிப்பாக சாப்பிடணும். எனக்கு ஏதாவது செய்யலாமென்று டிசைட் பண்ணிவிட்டு கபட்டை திறந்து பார்த்தேன் என்ன இருக்குதுண்டு. அவல் இருந்தது, வெள்ளை அவல். அடுத்தது ரவை இருந்தது. இப்போ எனக்கு ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும், என்ன செய்யலாமென்று டிசைட் பண்ணி அவலை கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தேன். அடுத்தது ரவை எடுத்தேன், அதையும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்தேன். ஃப்ரீசரில் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்தேன், கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து அதை லைட்டாக வறுத்தேன். அடுத்தது மிக்ஸ் நட்ஸ் எடுத்தேன். நார்மலாக கஜு நட்ஸ் எப்பயும் இருக்கிறது, இன்றைக்கு கஜு நட்ஸ் முடிஞ்சு போயிட்டுது. அதனால் ஆல்மண்ட், வோல்ஸ் நட்ஸ், கஜு நட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினேன். மிக்ஸ் நட்ஸ் இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் நெய்யில் லைட்டாக வறுத்தேன். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு எல்லாத்தையும் வறுத்தேன். அதுக்கப்புறம் சீனி எடுத்தேன். சீனியையும் இந்த வறுத்த ரவை, அவல், இந்த நட்ஸ், தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் சூடாக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் பால், டின்னில் தான் அந்த தேங்காய் பால் எங்களுக்கு வரும், அந்த தேங்காய் பால் எடுத்து லைட்டாக சூடாக்கினேன். அதையும் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு லட்டு செய்திருக்கிறேன். திடீர் லட்டு சூப்பரான வந்துருக்குது. நல்ல லட்டு, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது, வித்தியாசமாக. எப்பயுமே நான் ரெசிபி போட்டு தானே நீங்கள் பார்த்து செய்திருக்கிறீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு வாயால் சொல்லியிருக்கிறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதாண்டு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானே வியந்து போயிட்டேன், இப்படி நல்லா வந்திருக்குது, அவலும் ரவையும் சேர்த்து வித்தியாசமாக இருக்குதுண்டு. நீங்களும் செய்து பாருங்க, சூப்பரான ஒரு லட்டு. இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லட்டு கிடைக்கும் பாருங்களோ. நன்றி, வணக்கம்.